பேர்னிங்னு ஒரு கொரியன் படம் இருக்குது. அது சில பேர் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் அந்த படத்துடைய டியூரேஷனாக கூட இருக்கலாம். ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக அட்டகாசமாக போகும். கேரக்டர்களாக ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்கும். அதே மாதிரி கேரக்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிற படம் தான் இந்த த டெட் திங். படத்துடைய கதை என்னன்னா, கதாநாயகியான ஆலெக்ஸ் வேலை நேரங்கள் தவிர மற்ற நேரங்கள்ல எல்லாம் டிண்டர் மாதிரியான ஆப்ஸ் மூலியமா ஒவ்வொருத்தங்களையே டேட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கூட வந்துட்டு மஜா பண்ணுறது தான் இவங்களுடைய பொழப்பு. ஒரு டைம் ஒருத்தவங்க கூட மஜா பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் நோ மஜா. காலையில் இவங்க மெசேஜ் பண்ணாலும் அவங்கள வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பில் தான் கெயில வந்து சந்திக்கிறாங்க. கெயில இவங்களும் வந்துட்டு டேட்டுக்கு போய் மஜா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மஜாவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆலெக்ஸுக்கு கெயில பிடிச்சி போயிடுது. அதனால அடுத்த நாள் காலையில் நம்ம கெயிலுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் கெயிலுக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. நம்ம ஆலெக்ஸுக்கு வந்துட்டு க்யூரியாசிட்டி ஏற்பட நம்ம கெயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு போனால் அங்கே அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால வெளியே வரும்போது நம்ம கெயில வேற ஒரு பொண்ணு கூட பார்க்குறாங்க. உடனே நம்ம ஆலெக்ஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்து ஒரு ஸ்லோபன் ஹாரராக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு பட்ஜெட் படத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. ஒரு கான்டெம்பரரி லைஃப் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக வந்துட்டு காமிச்சிருக்காங்க. இந்த படம் மேக்கிங்காகவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நம்ம ஹிட்ச்காக் படங்களில் வர மாதிரியான மியூசிக் ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ யூனிக்காக இருக்குது இந்த படம். படத்தை பார்த்தோன்னே நம்மளால வந்துட்டு படத்துக்குள்ளே போக முடியுது. ஏன்னா கேரக்டர்லாம் வந்துட்டு அவ்வளோ ஹெவியாக இருக்குது. நம்மளால வந்துட்டு அழகாக உள்ள ட்ராவல் ஆக முடியுது இந்த படத்துக்குள்ள. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படம் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த ஆப் மூலியமா வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படத்தை வந்து படுக்க போடுறது. படத்தை மெயினாக தாங்கி பிடிக்கிறதே நம்ம ஹீரோயின் ப்ளூ வந்துட்டு தான் அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. சரியான பர்ஃபார்மன்ஸு. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அவங்கள அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க என்ஜாய் பண்ணுறதுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய மஜா சீன்கள்லாம் இருக்குது. நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய். இந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த மாதிரியான ஸ்டைலில் தான் இந்த படமே நகர ஆரம்பிச்சு. செகண்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்துட்டு ரொம்ப பெட்டராகவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்துட்டு ஒரு நல்ல படம் தான். ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் இந்த படம். இந்த மாதிரி பட்ஜெட் படங்களில் இந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. கேமரா ஒர்க் ஆகட்டும், லைட்டிங்ஸு இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. கதையுமே வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு எடுத்த கதையை வந்துட்டு எங்கேயுமே டைல்யூட் ஆகாமல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லேக் தான் வந்துட்டு கடுப்பு. மற்றபடி வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது. சீன் ஒன்று இருக்கும். நம்ம கையில் மீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இவங்களோட பொசிஷனில் வேற ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ அங்கே கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, எதுக்காக வந்துட்டு என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நீ வந்தே 10 நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போதான் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்னடா இதுங்க. அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சில ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் இருக்குது. அதுவுமே நல்லா இருக்குது படத்தில். ஸோ ஓவராலாகவே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல படம் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆஃப் பீட் படங்கள்லாம் நம்ம சேனலில் தான் நிறைய எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பாருங்க. நம்ம சொல்லியிருக்கிற படங்கள் எல்லாமே அட்டகாசமான படங்கள் தான். பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. நம்ம வேற ஒரு எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.